ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கொடுத்து போய்க்கலாம். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஃபோன் இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட என்ன ஃபோன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்கிட்ட வந்துட்டு பட்டன் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்கிட்ட ஃபோனே இல்லை, ஆனால் ஒரு பட்டன் ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன வந்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஃபோன் வச்சிருந்தாங்க, பட்டன் ஃபோன். அதனால வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறது எப்படி என்னோட ப்ராப்பர்ட்டி தானே, அதுக்காக நான் வந்துட்டு அது வந்துட்டு என் ஃபோன் நான் சொன்னேன். இதைத்தான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்றதா பேர் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு கால்குலேட்டர் ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ ஒரு கால்குலேட்டர் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு வந்துட்டு ஓகே, இப்போ கால்குலேட்டர் கிளாஸ் போட்டு ஆட், சப், மல்டிபிள், டிவைட் அப்படின்னு வந்துட்டு ஒரு 4 மெத்தட் இருக்கு. இப்போ வேற யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்துட்டு நார்மல் கால்குலேட்டர் மட்டும் வேணாம், எனக்கு அட்வான்ஸ் கால்குலேட்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இந்த கால்குலேட்டர்லேயே வந்துட்டு அட்வான்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் போடுறீங்க. அப்படி போடுறப்ப என்ன ஆகுனா வந்துட்டு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் யூஸ் அதாவது போயிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நான் இப்படி கிரியேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸ் கால்குலேட்டர்னே வந்துட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அட்வான்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி இங்கே நான் வந்துட்டு அந்த அட்வான்ஸ் ஆடு, அட்வான்ஸ் சப் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு அட்வான்ஸ் கால்குலேட்டர் கேட்டவங்களுக்கு இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் போய் கிடச்சிரும். ஆனால் இப்போ அந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் கேட்டவங்க இப்போ நார்மல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கால்குலேட்டரை வந்துட்டு நம்ம இங்கே எழுதிக்குவோம். இந்த கால்குலேட்டர் நம்ம இங்க எழுதிக்குவோம். இப்படி எழுதுறது பேர் தான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இந்த கால்குலேட்டர் வந்துட்டு பேரண்ட் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு இதை வந்துட்டு சூப்பர் கால்குலேட்டர், அதாவது சூப்பர்னு சொல்லுவாங்க. ஒன்று இதை பேரண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சூப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்துட்டு சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பேரண்ட் யூஸ் பண்றப்ப சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணணும், சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்றப்ப சப் கிளாஸ் யூஸ் பண்ணணும், பேஸ் கிளாஸ் யூஸ் பண்றப்ப டிரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஓவர் கேப் மாதிரி கொடுக்குறேன். இப்போ உங்க அப்பா கிட்ட இருக்கிற பொருள் உங்களோடதுன்னு அர்த்தம். ஆனா உங்ககிட்டயும் அந்த பொருள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்டயும் ஒரு ஃபோன் இருக்கலாம், உங்க அப்பா கிட்டயும் ஃபோன் இருக்கலாம். ஆனா இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஃபோன் இருக்கிறதா அர்த்தம். உங்க அப்பா ஃபோனை நீங்க யூஸ் பண்ணலாம், உங்க ஃபோனை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம கொண்டு வந்ததுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.